அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் ஆத்திச்சூடி. ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. இணக்கம் அறிந்து இணங்கு. அதாவது ஒருவரிடம் நட்பு கொள்வதற்கு முன்பாக அவர் நற்குணம் உடையவரா என்பதனை அறிந்து அவரோடு நட்பு கொள் என்று சொல்லுகிறார். ஒருத்தரை நண்பராக ஏற்றுக்கிறோன்னா அவர் நல்லவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவரோட பழகுங்கள். அது எல்லோருக்கும் நல்லது. கடைபிடிப்போமா? அடுத்ததாக நாம் ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிக்ஸ் டாப்பிக்கை பார்க்குறோம். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா மெர்க்குரி அபியூஸ். மெர்க்குரினா என்ன? பாதரசம். இது சில்வர் நிறத்தில் இருக்கும். இது ஒரு திடப்பொருள், ஆனால் திரவ நிலையில் இருக்கும். புரியுதுங்களா? இதனுடைய அடர்த்தி எண் 80. இப்போ இந்த மெர்க்குரிங்கிற பேர்லயே இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? பிளானட். மெர்க்குரி பிளானட். மெர்க்குரி பிளானட் அப்படின்னா அது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கு. மெர்க்குரி அப்படிங்கிறது புதன் கிரகத்தை குறிக்கிறது. அது சூரிய கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, சூரியனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இதுதான் இந்த புதன் கிரகம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். மெர்க்குரி அபியூஸ். மெர்க்குரியை தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் பாதிப்படையும், சுவாசம் பை பாதிப்படையும், சுவாசம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் உண்டாகும். அடுத்து உங்களுடைய மூளை நரம்புகள் பாதிப்படையும், மூளை பாதிப்படையும், மூளையினுடைய திசுக்கள் பாதிப்படையும். அதுக்கு அடுத்து உங்களுடைய கிட்னி பாதிப்படையும். நுரையீரல், மூளை, கிட்னி இவை மிகவும் பாதிப்படையக்கூடிய சக்தி இந்த மெர்க்குரியை, பாதரசத்தை தவறாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது. சரி, இப்படியெல்லாம் தெரியாமல் பயன்படுத்திட்டோம், இது மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு என்ன சார் வழின்னா ஒரே வழி ஹோமியோபதி தான். இப்படி யாராவது இருப்பீர்களே ஆனால் உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு தகுந்த மருந்துகளை தருவார்கள். அப்படி டாக்டர் பார்க்க முடியலையா? கவலையே பட வேணாம். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403 இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆலோசனைகளும் மருந்துகளும் அனுப்பி தரப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.